அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஸ்டைலில் புதினா சட்னி எப்படி செய்கிறதுங்கிறது டக்குன்னு பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இல்லை 3 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துனாலே போதும், உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சாப் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கேன். நான் இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் சட்னி ரெடி பண்ணுறேன். ஸோ அந்தளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, நான் செடியில் பறித்த ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். ஸோ சின்ன சைஸாக இருக்குது, இந்த அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன சைஸில் 4 பல் பூண்டு, சின்னதாக ஒரு 2 துண்டு போல் இஞ்சி, பூண்டு இஞ்சி பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் இது ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான். இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கி வரும்போதே 1 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு அளவு புளியுமே சேர்த்துக்கிறேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போ 2 சின்ன சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக அதையுமே உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா புளிப்பாக இருக்கிற பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லாவே வதங்கி வந்துடட்டும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை புதினா இலைகளை உள்ளே சேர்த்துக்கலாம். புதினா சட்னி அரைக்கும் போது கூடவே நீங்கள் கொஞ்சம் மல்லி இலைகளையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக போல் மல்லி இலையும் சேர்த்திருக்கேன். மல்லி இலை அந்த தண்டோடவே சேர்த்திருக்கேன். நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா சுருண்டு வந்துடும். இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி வரும்போது ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் துருவல் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நீங்கள் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் தருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சட்னி நல்லாயிருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். நான் தாளிப்பெல்லாம் எதுவும் சேர்க்கலைங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான புதினா சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி இட்லி, தோசை, ஆப்பம் அண்ட் ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான சட்னி கூட. இந்த மாதிரி மெத்தடில் இது வரைக்கும் நீங்கள் இந்த சட்னி செஞ்சு பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா அப்படியே லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆகவுள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.